இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் சத்திய வசன தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியுடன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச் செய்வார். எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை விருப்பம் உண்டு. நாம் கேட்குற ஒவ்வொரு ஜெபமும் ஏறெடுக்கப்படுறதெல்லாம் எல்லாமே அங்கீகரிக்கப்படணும், கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு கூட காணப்படலாம். சங்கீதக்காரன் சங்கீதம் 24 வாசிக்கிறோம், கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய விருப்பம், வாஞ்சை இதெல்லாம் காணப்படுகிறது. இது ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களை நம்ம வாஞ்சிக்கலாம், இல்லைன்னா ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிற காரியமானது கர்த்தருடைய காரியத்தில் நம்முடைய வாஞ்சை எவ்விதமாய் காணப்படுது என்றால் வேத வசனம் நம் சங்கீதக்காரனுடைய அனுபவத்திலிருந்து நாம் அதை பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவனுடைய காரியத்தில் தேவன் மேலே நாம் ஒரு வாஞ்சியோடு கூட கடந்து வரும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி கூறுவதை பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை நான் கூற விரும்புகிறேன். ஒரு சிறு பிள்ளை, 15 வயது பிள்ளை, அவள் இந்த வருஷம் துவங்கி 4 முறை வேதத்தை முடித்துவிட்டு 5வது முறை அவள் வேதத்தை படிக்க தொடங்கிட்டாள். அவ்வளோ அவளுக்கு இரவு பகலாக வேதத்தை படிப்பதற்கு வாஞ்சை. படிக்கிற பிள்ளை தான், அவளுக்கு படிக்கிறதுக்கு நிறையா காரியங்கள் இருக்கும். ஆனாலும் இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு வாஞ்சை, அந்த வாஞ்சையை தேவனாய் கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் காணப்படுறார். ஆகவே தான் நாம் வேதத்தில் சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே நாம் தியானமாய் இருக்கும்போது நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை ஒரு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இலையுதிரா மதுரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை அதை தினமும் வாசிக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் எவ்விதமான ஒரு காரியத்தை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போது நாம் தேவனோடு நடக்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும்போது ஆவியிலே நாம் நடக்கும்போது ஆவிக்கேற்ற காரியங்களை நாம் செய்வோம். மாம்சத்தில் நடக்கும்போது மாம்சத்துக்குரிய இச்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். முதலாவதாக நாம் பார்ப்போமானால் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும்போது அங்கு காணப்படுகிறது. அதில் என்ன காணப்படுகிறது என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியங்கள் நம்மிடத்தில், விருப்பம், பெருமையான காரியங்கள், லஸ்டான காரியங்கள் நமக்கு காணப்படும் போது தேவ மகிமையை நாம் இழந்து போயிடும், ஆதியிற்கு அன்பை இழந்து போயிடும். ஆனால் கர்த்தர் இதை எல்லாவற்றையும் எடுத்து போட விரும்புகிறார். கர்த்தருடைய மேலே நாம் வாஞ்சித்து வரும்போது, கர்த்தருடைய சமூகத்துக்கே நாம் வாஞ்சிக்கும் போது, தேவ வார்த்தையை நாம் வாஞ்சிக்கும் போது, அவரிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க வல்லவராய் காணப்படுகிறார். மத்தேயு 22:37, 38 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவது இதுதான் முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லி கூறுவதை பார்க்கிறோம். இந்த கற்பனையை நாம் கை கொள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம்மள பிரியமாயிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். 2வது நாம் பார்ப்போமானால் தேவனை தொழுது கொள்வதில் ஒரு வாஞ்சை வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரைக்கும் வாசிக்கும்போது அங்கு மார்த்தாளுடைய வீட்டுக்கு போகிறார். மார்த்தாள் ஏற்றுக்கொள்கிறார். அவள் தான் ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மார்த்தாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பற்பல காரியங்களை ஈடுபட்டவளாக அவள் என்ன செய்கிறார்? மிகவும் தன்னைத்தானே மற்ற காரியங்களில், நமக்கு வேண்டிய காரியங்களை ஈடுபடுத்தி கொண்டு தேவனை தொழுது கொள்வதற்கு அவளுக்கு நேரமில்லை. ஆனால் அவள் நினைச்சார், அவளுடைய சகோதரியாகிய மரியாள் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி, தன்னை ஒழுங்குபடுத்தி வந்து இருப்பதனாலே அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறாள். ஆனால் இப்போ மார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணுறான், என் சகோதரி எனக்கு உதவி செய்யலை, உமக்கு அது தெரியலையான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் என்ன செய்கிற? மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து நீ கவலை கொண்டிருக்கிறார், தேவையானது ஒன்றே.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு நாம் தேவனை தொழுது கொள்வதற்கு நமக்கு அந்த வாஞ்சை வேண்டும். நான் அவரை எப்படி மார்த்தாள் பற்பல காரியங்களில் ஈடுபட்டால் அநேக வேலைகள் இருக்கும். நமக்கு டெய்லி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, குடும்பத்தில் பிள்ளைகளை பார்க்கறது, வெளியில் வேலை செய்ய போகிறது, இன்னும் பல தரப்பட்டான வேலைகள் இருக்கலாம். ஆனால் அதின் மத்தியிலும் நாம் கர்த்தரை தொழுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கி அவருடைய வார்த்தைக்கு அவரை கேட்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால் அவருக்கு நாம் சேவை செய்கிறதிலே ஒரு வாஞ்சை வேண்டும். பிலிப்பியர் 1:23-26 வாசிக்கும், நான் இவ்வளவாக நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனோட இருக்க ஆசைப்படுகிறேன். ஆனாலும் அதிக நன்மை எதுவாக இருக்கும்? அது நன்மையாக தான் இருக்கும். ஆனால் சரீரத்திலே தரித்திருந்து அவர்களுக்கு சேவை செய்வது, கிறிஸ்துவனுடைய சேவையை இந்த பிலிப்பியர் மத்தியிலே அந்த ஜனங்கள் மத்தியிலே செய்வது இன்னும் அது அவங்களுக்கு அவசியமாய் காணப்படுது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் விதமாய் சொல்றா, கர்த்தரோடு நான் எனக்கு போகிறதுக்கு இந்த தேகத்தை விட்டு இந்த உடலை விட்டு நான் அவரோடு கூட வாசம் பண்ணுறதுக்கு அவ்வளோ வாஞ்சேன். ஆனால் அதை காட்டிலும் இப்பொழுது கர்த்தரை பற்றி அறிவிப்பதற்கு எனக்காக நியமித்திருக்க ஓட்டத்தில் நான் ஓடி முடிக்க வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நான் கர்த்தருக்காக நான் சேவை செய்கிறதுக்கு விரும்புகிறோம், அதே எல்லாம் கர்த்தருக்காக நான் செய்வதே நான் அதிக நன்மையாய் அதிக அவசியம், அது நிச்சயம் அவசியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி கூறதை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்தெந்த இந்த வாஞ்சை என்னென்ன காரியத்தில் என்ன விருப்பம் என்று சொல்லி கர்த்தரத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாய் கடந்து வரும்போது கர்த்தரே நம்முடைய வாஞ்சை விருப்பத்தை அவர் நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் அவர் தர வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அங்கு நாம் பார்ப்போமானால் ஒரு அமெரிக்க அதிபர் இவ்விதமாய்ச்சு அவர்கள் அந்த போரிலே அதை சந்திக்க நேரிடும் போது அவருடைய தளபதி விதமாய் கூறினாராம். என்ன கூறினார் என்றால், ஐயா, முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறாரா என்று சொல்லி நம் பக்கத்தில் அவர் இருக்க வேண்டும், நமக்கு சார்பாய் இருக்க வேண்டும், அப்போதான் இதை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அவருடைய தளபதி கூறினார். அப்பொழுது இவர் கூறினாராம், ஆபிரகாம் லிங்கன்ஸ் கூறினாராம், இல்லை, அப்படியல்ல, முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறோமா, அப்போதான் நமக்கு இந்த காரியத்திலே ஜெயத்தை அவர் கட்டளையிடுவார். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடையத்தில் நம்ம வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நாம் அவர் பக்கத்தில் இருக்கிறோமா, இல்லைனா நாம் ஒரு வேறு தூரத்தில் இருந்துட்டு கர்த்தர் நம்ம பக்கம் தான் வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோமா? அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. நாம் எதிர்பார்க்குற காரியத்தில் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஜெபிப்போம், இந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அந்த வேண்டுதல்களை, நீங்கள் எவ்வளோ பெட்டிஷன் வச்சுருக்கலாம், இது இவ்வளோ நாளும் என்ன வேண்டுதல்லாம் வச்சுருக்கலாம், ஏன் என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் அவரை நேசிப்பதற்கு, அன்பு செலுத்துவதற்கு அவன் முதலிடம் கொடுத்தான், அவரை தொழுது கொள்வதற்கு முதலிடம் கொடுத்தான், இன்னும் பார்த்தோம்னால் அவருக்காக சேவை செய்வதற்கு தன்னை முதலிடம் கொடுத்தான். இன்று நாம் அவ்விதமாய் அவரை போல நாமும் காணப்படுவோம்.